இந்த வாரம் அன்பாக்சிங் டைமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்இடி மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும்னு நினச்சிக்கிருந்தேன். ஸோ இந்த வட்டம் நான் வாங்கிட்டேன். ஸோ என்னோடய பழைய மொபைலுக்காக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். ஸோ நார்மல் சார்ஜிங் கேபிள் வாங்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் அன்பாக்சிங் போட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை ஆர்டர் போட்டேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வர பேக்கேஜிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஏன்னா பாக்ஸ் எல்லாம் நெளிஞ்சு வருது. ஸோ இதுவோ ஹேண்டில் வித் கேர், அதாவது ஒரு கண்ணாடியில் ஏதாச்சும் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தோம்னா அதோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இதுவே அப்படி வந்திருக்கு. ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு நார்மல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு கோபம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி இது கொடுத்துருந்தாங்க. மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி ப்ளஸ் ஐஓஎஸ் அதாவது ஆப்பிள் மொபைலுக்கான கனெக்டரும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு நான் ரிசீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோ யூஎஸ்பியும் ஒரு டைப் சியும் இதுதான் எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன்னா நான் வந்து ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணல. பட் அவங்க சொன்னதை கொடுக்கணும்ல, இது ஏமாத்துறத்தனமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரிட்டன் போடலாம்னு நினச்சேன். பட் இதுக்காகலாமல் ரிட்டன் போடுறது, நான் தான் ஐஃபோன் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் சரி எதுக்கு ரிட்டன் பண்ணுறதுக்கு, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் ஆரம்பித்தாச்சு. கேபிள் நல்லா இருக்குங்க, பார்க்கல கேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது போக மேக்னெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது. நான் கூட சரி லூஸாக இருக்கும், இழுத்துணி உடனே வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது, நல்லா டைட்டாகவே இருக்குது, ஹார்டாகவே இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இழுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் ஸ்பீடு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் ஸ்பீடு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அதுவும் இல்லாமல் நைட் டயத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம சார்ஜ் போட்டோம்னா நைட் டயத்தில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கும் தெரியல. சரி அன்பாக்சிங் போட்ட மாதிரி இருக்குன்னு, அதனால தான் நான் உடனே ஆர்டர் போட்டேன். ஸ்பீடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோவை குறைஞ்சது 4 நிமிஷத்துக்காச்சும் இழுக்கணும். ஸோ அதனால் வளவலன்னு தான் பேசியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அடுத்து என்னோடய பழைய மொபைல் தான் இதாங்க. ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, பட் இருந்தாலும் நல்லா யூஸ் ஆகுதுங்க. இது வந்து விவோவோட பிராண்டு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிருக்கேன். ஸோ இதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதுக்கு இப்போ நான் மேக்னெட்டிங் வாங்கி நான் ஃபிட் பண்ணிட்டேன்னா இந்த சார்ஜர் ப்ராப்ளம் வராது. ஸோ இன்னியும் நான் எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணலாம், அதாவது கண்டென்ட் ஏதாச்சும் மேக் பண்ணுறதுக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகல. ஸோ அதனால தான் நான் மேக்னெட் வாங்கி நான் இதுக்கு ஃபிட் பண்ணேன். ஏன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணினாவே கண்டிப்பாக இந்த யூஎஸ்பி ப்ராப்ளம் வரும், சார்ஜிங் ப்ராப்ளம். அப்படின்ற போது போயிடுச்சுன்னா அது எடுத்துக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் நான் அதுக்காக இப்படி ஒரு மேக்னெட் சார்ஜர் ஆர்டர் போட்டேன். ஸோ நான் இப்போயே நல்லா தான் இருக்குது, மோசமான கண்டிஷனில் தான் வச்சுருக்கேன். டெம்பர் கிளாஸ் மாற்றணும், அது மாற்றும். ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே வரலாம். ஸோ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாகவே இருக்குது, நல்லா ஹார்டு தான். ப்ரைடட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரைடட் கிடையாது. உள்ள டிசைன் அப்படி வரும், ஆனால் ப்ரைடட் கிடையாது. ஸோ இப்போ இதை நான் ஹெட்டில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஹெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு, ஃபிட்டிங் நல்லா இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு டைரெக்டாக ப்ளக் பண்ணி காட்டுறேன். நைட் விஷனில் தான் சொன்னேன், நைட் விஷனில் சூப்பராக இருக்குது பாருங்கள். நைட் விஷனில் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ டாட்டா.